Taste the Daily. கோயம்புத்தூரில் வயது முதிர்வால் காலமான அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் UR கிருஷ்ணனின் உடலுக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அண்ணா தொழிற்சங்க முன்னாள் மாநில செயலாளர் டியூகாஸ் நிறுவனத்தின் முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த வழக்கறிஞர் UR கிருஷ்ணன் கடந்த திங்களன்று காலமானார். அவரது உடலுக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் OK சின்னராஜ், கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அம்மன் K அர்ஜுனன், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். வரும் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் கழக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு பாதுகாப்பு கோரி அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளருமான பெஞ்சமின் மனு அளித்தார். அதில் வானகரம் ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், பொதுக்குழு செயற்குழுவை சேர்ந்த 4470 நபர்கள் வருகை தர உள்ளதால் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வானகரம் ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்மகன் ஹுசேன் அவருடைய தலைமையில் நடைபெற இருப்பதால் அதற்கு தேவையான பாதுகாப்பு வழங்கிட வேண்டி இன்றைய தினம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆவடி மாநகர காவல் ஆணையர் அவர்களிடத்தில் இன்றைக்கு பாதுகாப்பு நல்கி வேண்டி இன்றைக்கு அவரிடத்தில் மனு அளித்திருக்கின்றோம்.